எங்க மாமியார் காலையில போன் அடிச்சு என்ன வெறுப்பு என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. குழந்தையா இதான் பார்க்கும்போது எனக்கு இதான் முக்கியம், குழந்தை தான் முக்கியமாக தெரிஞ்சு. 5000 ரூபா பணம் போட்டுருக்கான்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யாடிக்குள்ளையா சிவன்யா குப்பரடிக்க ட்ரை பண்றா. சிவாவுக்குலாம் இந்த மாதிரி வீடியோ எதுவுமே எடுக்கிறீங்க. குட் மார்னிங். சிவா காசு கிளம்பிட்டா. நேற்று ஒரு நாள் அவன் லீவ் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு தான் ஹாஸ்பிட்டலில் போனதுனால. என் வீட்டில் குச்சி அவ்வளோ குச்சி இருந்ததுங்க, சுடுதண்ணி பஞ்சமே இருக்காது. இன்றைக்கி நான் போய் என் கொள்ளையில் கிடக்கிற 1-2 பிசர்லாம் போட்டு வரேன். துளசி மொளை ஒன்று வச்சுருந்தேன், அதை எங்கே போட்டா வேரோட துளசி வீட்டில் இல்லைங்க. அதான் போயிட்டு காலையில் துளசி வேப்பலை எல்லாம் பிச்சுக்கிட்டு அப்படியே நான் சுடுதண்ணி போட்டு நிற்கிற பாப்பாவே அவன் கிளம்பி வாப்பலாம் இருக்கான். இவனை கொண்டு விட்டுருவோம். அப்புறம் நம்ம தெருவில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுங்க, ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்டோட, அவங்க ஆமாம் பொண்ணு. அப்படியே அதுக்கும் போயிட்டு ஏதோ சோறு போடுவாங்க, காலையில் பிரியாணி ஒரே தேர்த்திட்டு வரலான்ட்டு கிளம்புறேன். சோறு பிரியாணி வந்துட்டேன்ப்பா, கிளம்பியாச்சு போகலாம். என் முன்னாடி வர காலையில் வெறுப்பு ஏற்றுறாங்க. ரேஷன் கிடைக்கவங்களாம் ஏதோ 5000 ரூபா பணம் போட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யாடிக்குள்ளையா சொன்னாங்களாம். அவன் எங்கெங்கே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. முகாமு போனால் டூப்ளிகேட் வச்சு பண்ண முடியாதுட்டானுங்க. அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது? ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏதோ இருக்கிறவங்க மட்டும் கொடுத்து மற்றவங்களாம் ஏமாத்துறதாங்க. அடுத்த ஆட்சியை பிடிக்கும்போது தான் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு கணக்கில் விட்டவங்களுக்கு நாங்கள் வந்து புதுசாக சேர்க்குறோம் அப்படிமா. அது என்னமோ போங்க. உண்மையிலே காலையிலே மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சுங்க. அந்த 5000 ரூபா பணம் ஏறிச்சு அப்படின்னு ஒன்று. ஏன்னா அந்த 5000 ரூபா வந்து நம்ம ஒரு டியூலேருந்து பல பிரச்சனை தீர்க்கலாம். இந்த மாதம் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதமா? அப்போ அடுத்த மாதம் வந்துருமா 1000 ரூபா? அதாவது அதுக்கப்புறம் 1000 ரூபா தான் எல்லாருக்குமே. எனக்கும் அது கிடைச்சா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் வர வர இது ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி என்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு பணம் வராமல் இருக்குது. அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. எங்கே போனாலும் முகாமில் அப்ளை பண்ண விட மாட்டாங்க. கேட்டால் டூப்ளிகேட் வச்சு பண்ண முடியாதுன்றானுங்க. எல்லாமே டிஜிட்டலில் போட்டால் வரப்போகுது. ஆதார் நம்பரை போட்டால் நான் வரும், ரேஷன் கார்டை போட்டால் வரப்போகுது. அது பண்ண முடியாதுட்டாங்க. அதனால நான் அன்றைக்கி பண்ணல. எனக்கு அன்றைக்கி குழந்தை பிறந்திருக்கு. குழந்தையா இதான் பார்க்கும்போது எனக்கு இதான் முக்கியம், குழந்தை தான் முக்கியமாக தெரிஞ்சு. அதனால் அப்ளை பண்ணல. என்ன மாதிரி யாராவது மறந்துடாதான் கமெண்ட் பண்ணுங்க. நானும் எவ்வளோ போர்ட்டல் தேடி பார்த்துருங்க, தாலுகா பண்ணலாம் அப்ளை பண்ண முடியல. பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்போ அப்ளை பண்ண முடியாதுன்னா இது என்ன நியாயமாக இருக்குது? இட்ஸ் ஃபோர்ஜரி, சீட்டிங் வேலை இதெல்லாம். சரி, அதை விட்டு நமக்கு அந்த பஞ்சாயத்துலாம் எப்படியும் இந்த வாட்டி மக்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு ஐயா பணம் போட்டு விட்டார், கிளம்பிச்சு. சரி, இன்றைக்கி வந்து காலையிலேயே டீ வாங்க போனேங்க. நான் வாங்க போகல, என் ஃப்ரெண்டு வாங்க போனாரு, எனக்கு வாங்கி கொடுத்தாருங்க. பாருங்களேன், 4 பேர் குடிக்கலாம் போல. 20 ரூபாய்க்கு தான் வாங்கி வந்தேன். அதை வச்சு நான் மதியம் சுட வச்சு குடிக்கணுமாமாங்கிற. அப்புறம் போண்டா வாங்க நல்லா பெருசு இருந்தது. காலை டிஃபனே முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேன் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்க, மஞ்சள் நீராட்டம் தான். நான் மும்பரமா ரசம் வச்சு உருளைக்கிழங்கு வணக்கி புளி குழம்பு இருக்கு. கடைசியில பாகப்படு காலையில சாப்பாடு கட்டு. காலையில டீ குடிச்சோம்னா டீ குடிச்சிட்டோம். அப்புறம் போண்டா சாப்பிட்டாரு இவரு. அவ்வளவுதான். அது இல்லாம பக்கத்து வீட்டுல பிரியாணி, அங்க போயிட்டு சாப்பிடுவேன். அங்க இருந்து எடுத்துட்டு வந்துருவோம் கப்பல. நானும் அப்ப நான் செஞ்சதெல்லாம் வேஸ்ட். இப்படியே தாங்க கிட்டத்தட்ட 1 வாரமாவே நாங்க சரியா சாப்பிடறதே கிடையாது. சோறு ஆக்கி வைக்கிறாங்க, அப்படியே மறுநாள் தண்ணி ஊத்தி வச்சு பழையதா கரைச்சிதான் குடிக்கிறாரு. என்னன்னே தெரியல. ஏன்னா பாப்பா கத்திக்கிட்டே கிடந்தால நேற்று எனக்கும் உடம்பு சரியில்லை. இன்னைக்கு ஆனா மாத்திரை போட்ட உடனே பரவாயில்ல. பயந்துட்டே இருந்தா எங்க வைரஸ் காய்ச்சலா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தொண்டை வலிக்குதா தலை வலிக்குதா எல்லாமே கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப வந்து அதெல்லாம் வைரஸ் காய்ச்சல் அறிகுறியா. நான் வந்து அப்புறம் நன்னொன்னு சொல்லிக்கிறேன். நாங்க எங்களோட வீடியோஸ் மோஸ்ட்லி ஒரு 2 வீடியோ ஒரு சட்டையில இருக்கும். அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, விதவிதமாக எங்கள்கிட்ட ஆடைகள் இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ட்ரெஸ்ஸில் 2 வீடியோ எடுத்துருவோம். அன்னைக்கே எடுத்துருவோம். முடிஞ்சா மறுநாள் எடுப்பேன். காலைல எடுத்துட்டு இப்போ போய் அப்புறம் அடுத்து குளிச்சுட்டு அப்படிதான் எடுக்கும். அதனால கொஞ்சம் யாரும் இது பண்ணிக்குவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, என்ன சொல்லிட்டு இருந்தா அதாங்க அந்த பணத்தை பத்தி பேசியிருந்தா, வைரஸ் காய்ச்சலை பத்தி பேசியிருந்தாங்க. நார்மல் ஆயிருச்சுங்க. அதனால இப்ப 1 வாரமாவே சாப்பாடு சாப்பிடறதுல மறுநாள் மீந்து தண்ணி ஊத்தி வச்சு அதையே கரைச்சு குடிக்கிறாரு. இவருக்கு நைட்டு மூக்கடிச்சா. அந்த 2 நாளா பழையது சாப்பிட்டேங்க. பழையது சாப்பிட்டதுனால அப்படியே கொடூரமா நைட்லாம் நான் தூங்கவே இல்லை. அந்த சைனசைட்டிஸ் இருக்கிறதுனால என் பேஸ் பாருங்க சுத்தமா மாறி போச்சு. என் மாமியார் காலையில போன் அடிச்சு என்ன வெறுப்பு என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் ஒண்ணும் பண்ண மாட்டீங்க, போக மாட்டீங்க, இதுதான் சொல்றது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ளை பண்ண போனா அப்ளை பண்ண முடியல. எப்படி ஏதாவது அதுக்குதான் சின்ன சொன்ன அப்ளை பண்ண வேண்டியதானே. என்னவா 5000 ரூபாய் எனக்கு கவிதாவுக்குலாம் அப்படின்னுச்சு. அது அவங்க வேலைக்கு பக்கத்துல வேற யார்கிட்டயும் பேசிக்கிட்டே என்கிட்ட பேசினாங்க. அத மைண்ட்ல இப்ப துணி துவைச்சுக்கிட்டே அதான் நினைச்சேன். நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்பேன், ஒன்றும் சீரியஸ் எல்லாம் கேட்க மாட்டேன். அது எனக்கு தாமா 2000 அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன். சும்மா எப்பவுமே விளையாட்டா கேட்பேன். சீரியஸா நான் எந்த விஷயத்துக்குமே ஆசையே பட மாட்டேன். எங்க அம்மாவே அடிக்கடி முன்னெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நான் விளையாட்டா கேட்கறத கூட அதிகமா ஆசை வந்துருச்சு. யாருக்கு எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணும் மனசை தேத்தி.
நமக்கு சொல்லுவாங்க எங்க அம்மா அதிகமா ஆசைப்படாது நான் தான். எங்க அக்கா வந்து நல்லா விவரமானவ, என்னென்ன வேணுமோ எல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் உடனே உடனே இல்லைனாலும் கொஞ்சம் நாள் ஆச்சானாவது நிறைவேற்றிப்பான். ஆனா நான் தான் அப்படியே என் லைஃப் இருக்கிற மாதிரியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம லைஃப் மாறும். என் பசங்க மாத்திடுவாங்க. என் பையன் படிச்சு எப்படி போலீஸ் ஆயிடுவான், என் பொண்ணு படிச்சு டாக்டரோ கலெக்டரோ ஆயிடுவான். எங்க பரம்பரையே மாறிடும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் அது வச்சு எதோ எங்களால் முடிஞ்ச வேலைக்கு போயிட்டு இந்த யூடியூப்ல வீடியோ போட்டு வர சம்பளத்தை தான் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுனேன். முடிஞ்சால் அது வீடு ஒன்று கட்டணுங்க, அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதுவும் வந்து சென்னிமலை கோயில் இருக்கு பார்த்தீங்கன்னா, முருகன் கோயில், அங்கே போய் கல் எடுத்து வச்சா வீடு கட்டுறதுக்கு சீக்கிரமா அதிக டைம் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே வீடு கட்டல எடுத்து வச்சு ஒரே வருஷத்துல கட்டிட்டா அப்புறம் எல்லாரும் தான் கட்டிடுவாங்க. எனக்கு ஆசை தாங்க ஒரு நல்ல சென்னிமலை ஈரோடு போயிட்டு சென்னிமலை கோயிலுக்கு போகணும். பைரவர் கோயில் இருக்காங்க, அங்கே போகணும். நிறைய அங்கே போய் சுற்றணும்னு ஆசை தான். இதுக்கு மேல 4 பேர் நாங்க வண்டியில போக முடியாது. அதுதான் இவங்களை பஸ்ல விட்டு பின்னாடி வண்டியில போட வேண்டியது. முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இங்க இருந்து போவோம், மாமியாரும் தூக்கி உட்கார வச்சுப்போம், சிவா நாங்க 3 பேர் தான் சென்னிமலை கோயிலுக்கு போவோம், பைரவர் கோயிலுக்கு போவோம். இதுக்கப்புறம் போனோம்னா அங்க போய் எங்க சகல வீட்டுல காரை எடுத்து கூப்பிட்டு ஏதாவது டீசல் போடுறதுக்கு ஆளு பாதி காசு கொடுத்துட்டு அப்படிதான் கோயிலுக்கு போனா போலாமா. இனிமே அப்படிதான் பண்ணிக்கணும். அங்க மொத்தம் போயிட்டு வரணுங்க. கோயிலுக்கு போய் குளம் சுத்தி மனசுக்கு ஒரு நிம்மதியை தெரிவிக்கணும். சிவன்யா குப்பர் அடிக்க ட்ரை பண்றா. சிவாவுக்குலாம் அந்த மாதிரி வீடியோ எதுவுமே எடுக்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப நேரமா அப்படியே கிடப்பாங்க. நமக்கு பயமா இருக்கும், கழுத்து கழுத்து சுழுக்கு வந்துருமோ உரம் வந்துருமோன்னு. நீ பெரட்டி போட்டா இப்ப அவங்க குப்பர் அடிச்சு ஏஞ்சி நடக்க போறாங்களா, அந்த ரேஞ்சு பண்ணுவாங்க இவங்க. என் பொண்ணு தூங்க வச்சிட்டாங்க ஒரு வழியா. ஃபுல்லாக வந்தால் வேலையெல்லாம் பார்த்துருக்கா. அப்படியே அந்த வீட்டுக்கு போயிட்டு யார் பிரியாணி போடுறாங்க பார்த்துலான்னு போகிறேன். ஃப்ரெண்டு தாங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே, பக்கத்து வீடு. அதான் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு வந்து ஒரு குழியில் போட வேண்டியதான். கடைசியில் ஏமாத்திட்டாங்க. கடைசியில் வந்து எம்டி பிரியாணி போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் கூட பிரியாணி காலிலேருந்து நின்று வீடியோ எடுத்துட்டு கிடக்குறேன். சிக்கன் மட்டும் எடுத்து வச்சிருக்காங்களாம். இவர் தான் மாஸ்டர் யாருன்னு அவருக்கே தெரியல. இவர் தான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு எப்படி சமைக்கணும் என்னன்னு. பாவம் புள்ள உடம்புலாம் சரியானோடனே வேலை அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிங்க. வீட்டுக்கு ஒரு வேலை காட்டி தான் வைக்கலான்னு பார்க்குறேன். நீ என்னம்மா சொல்கிறேன்? நம்மளே ஏதோ ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிற நிலமையில இருக்கோம், இந்த வேலை காட்டெல்லாம் தேவையாங்கிறியா? கவுண்டர் கூட கொடுக்க தெரில. நீ என்ன அடி நீலாம் சுடு தண்ணி போகிறது ஒரு பெரிய வேலையாக இருக்குங்க. அந்த விறகு எல்லாம் எடுத்து வந்தெல்லாம் தேர்ந்து போச்சு போகுது. நான் அந்த முருங்கட்டை 2 எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். முன்னாடி ஒரு மரம் இருக்குல்ல, அதை வச்சுருக்கேன். ஏன்னா அது கீரை சூப்பராக இருக்குது, காயுமே நல்லா 2 காய் சேர்ந்தா ஒரு 1/2 கிலோக்கு மேலே வந்துடுது. அதனால் இது எல்லா இடத்துலையும் வைக்கணும் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் என் வீட்டில் எதை நான் உயிரை கொடுத்து வச்சாலும் எதுவுமே வளர மாட்டேது பாருங்க. என்ன காரணம் தெரியல. ஏமா நீ ஏமா புகைய போட்டுற? போய் வந்துட்டேங்க. நானும் என் பேர் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கேன். பொண்ணுக்கு மேக்கப்லாம் போட்டுட்டு எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ தான் சாப்பிடும்போது எல்லாம் வீடியோ பார்த்தா எடுக்க முடியாது போகுது. சரி பாத்துக்கலாம், எப்படி லேட் ஆகும். நான் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடுறேன்னா அங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயிருமா. இவரு மட்டும் குளிச்சுட்டாரு, பாப்பாவும் குளிச்சுட்டு போயிட்டு வராரு. கரண்டே இல்லைங்க காலையில இருந்து. இப்பதான் கரண்டே வந்துச்சு. அடுத்தது சிவா வேற வீட்டுக்கு வந்தோடனே கேட்க போறான், எங்கடா ஆமணின்னு. இன்னைக்கு கூட கொண்டு விடும்போது அங்கே கேட்டு போறான். 2 நாள் மறந்தா திரும்ப அவன் புராணத்தை ஆரம்பிச்சுட்டான். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணலாம். பாருங்க.